ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இன்னைக்கு வந்து நம்ம ரூல் ஆஃப் செயின்ட்லி கிங்ஸ் அந்த புத்தகத்துல இருந்து நம்ம படிக்கலாம். ரூல் ஆஃப் செயின்ட்லி கிங்ஸ், ஹாப்பினஸ் ப்ராஸ்பெரிட்டி லவ் பை ராமானந்த சைத்தன்ய சந்திரதாஸ், டெடிகேட் டு ஹிஸ் டிவைன் கிரேஸ் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸோ இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா 3 அத்தியாயங்கள் இருக்கின்றன. பரீட்சித் மகாராஜின் ஆட்சி காலம், 2வது பிருத்து மகாராஜரின் ஆட்சி காலம், 3வது அம்பரீஷ மகாராஜரின் ஆட்சி காலம். நன்றி பக்திவேதாந்த புத்தக அறக்கட்டளை. பரீட்சித் மகாராஜா. பக்தி விக்ன விநாச நரசிம்மதே பகவான் கி ஜெய். ஜெய் ஜெய் சுதர்சனா. ஆல் குரு ஸ்ரீல பிரபுபாத். ஆல் ரூல் ஆஃப் பரீட்சித் மகாராஜ். பாகவத் புராணம் 1.16.1. இது மிக சிறப்பான ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் பார்த்தீர்களானால் இறைவனின் அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்தை ஆட்சி செய்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன சட்டங்கள் இருக்க வேண்டும். ஒரு அரசன் சிறந்த பிராமணர்களிடம் ஆலோசனை பெறுகிறார், அவர்களின் கட்டளைகளை நிறைவேற்றுகிறார், அவர்கள் தியாகத்தை செய்கிறார்கள், யாகத்தை செய்கிறார்கள், தானத்தை கொடுக்கிறார்கள், தவங்களை செய்கிறார்கள், மக்களையும் இவ்வாறு செய்ய தூண்டுகிறார்கள், மக்களையும் தியாகம் செய்வ தவறு செய்பவர்களை அவர்கள் தண்டிக்கிறார்கள், காட்டிற்கு சென்று விலங்குகளை வேட்டையாடுகிறார்கள், மனிதர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அந்த விலங்குகளை அவர் தண்டிக்கிறார். ஏதாவது நாடு அவருக்கு எதிராக செயல்பட்டால் அந்த நாட்டை அவர் தண்டிப்பதற்கு அவர் நடவடிக்கை எடுக்கிறார். தவறு செய்பவர்களை அவர் தண்டிக்கிறார், திருடர்களை தண்டிக்கிறார், நீதியை விரைவாக வழங்குகிறார், தாமதிக்காமல் நீதியை வழங்குகிறார். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. ஒரு அரசாங்கம் பகவான் கிருஷ்ணர் கொடுத்திருக்கக்கூடிய விதிமுறைகளை படி இருக்க வேண்டும், இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய சட்டத்தின்படி அரசாங்கம் இருக்க வேண்டும். அனைத்து உலகத்திற்கும் அதிபதியானது பகவான் கிருஷ்ணர் தான், 14 லோகத்திற்கும் அதிபதி பகவான் கிருஷ்ணர் தான். ஒக்தாரம் யக்னதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹൃதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி முருச்சதி. ஒரு அரசன் சாஸ்திரத்தின்படி, சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைப்படி ஆட்சி செய்ய வேண்டும். சாதுக்கள், குரு அவர்களின் கட்டளைப்படி ஆட்சி செய்ய வேண்டும். இந்த விதமாக மக்கள் இன்பமாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் எல்லாமே தலைகீழாக இருக்கிறது. மக்களை வழிநடத்துபவர்கள் மக்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். எந்த தர்மத்தையும் கடைபிடிக்காத அரசர்கள் பிடியில் நாம் இருக்கிறோம். அரசர்கள் நம்ம வழிநடத்துகிறார்கள். அதர்மத்தை பரப்பக்கூடிய கலிபுருஷனின் ஆட்சியில் நாம் இருக்கிறோம். அதர்ம தேவதை, அவரது பெயர் கலிபுருஷன். இந்த உலகத்தை ஆட்சி செய்வது கலிபுருஷன் தான். அதர்ம செயல்கள் என்பது எது? மாமிசம் உட்கொள்வது, சூதாட்டம் ஆடுவது, போதை மருந்து உட்கொள்வது, தவறான பாலுறவு, இதெல்லாம் அதர்ம செயல்கள். இதனால் இத்தகைய அதர்ம செயல்களின் காரணமாக மக்கள் துன்புறுகிறார்கள், அவர்களும் மரணம் அடைகிறார். ஆத்மாவின் இயற்கையானது சச்சிதானந்தமானது, நிரந்தரமானது, அறிவுடையது, ஆனந்தமானது. தர்மத்தை கடைபிடிக்காததால், பகவான் கிருஷ்ணரை வணங்காததால், பகவான் கிருஷ்ணனுக்கு தொண்டு செய்யாததால், அதர்மத்தை கடைபிடிப்பதால், போதை மருந்து உட்கொள்வது, சூதாட்டம் ஆடுவது, மாமிசம் உட்கொள்வது, தவறான பாலுறவு, இதெல்லாம் அதர்ம செயல்கள். இதனால் தான் மக்கள் துன்புறுகிறார்கள். மக்கள் செய்யும் பாவ செயலின் காரணமாக அவர்கள் அகால மரணம் அடைகிறார்கள். மேலும் பல்வேறு விதமான நோய்கள் வருகின்றது. வயதாகுவது இயற்கையானது, இது தவிர்க்க முடியாது. பல்வேறு நோய்கள் வருகின்றன, தீராத நோய்கள் வருகின்றன. இதெல்லாம் மக்கள் செய்யும் பாவ செயல்களால் வருகிறது. காலகட்டத்தில் கொரோனா நோய் வந்திருக்கிறது. இதெல்லாம் மக்கள் செய்யும் பாவ செயல்களின் விளைவுகள் தான். போதை மருந்து உட்கொள்வது, சூதாட்டம் ஆடுவது, மாமிசம் உட்கொள்வது, தவறான பாலுறவு, இதனால் தான் மக்கள் அகால மரணம் அடைகிறார். இதன் காரணமாக அவர் அகால மரணம் அடைகிறார்கள். ஜோதிட ரீதியாக பார்த்தீர்களானால் அகால மரணம் என்பது தென்மேற்கு திசையில் நிகழ்கின்றது. ராகு தான் அதற்கு அதிபதி. அவர் கால ரூபமாக இருக்கிறார். கலி தென்மேற்கு திசையில் இருக்கிறார். தென்மேற்கு திசைக்கு அதிபதியாக இந்த நிருத்தி ராகு இருக்கிறார். நிருத்தி தென்மேற்கு திசையில் நமக்கு அகால மரணம் நிகழ்கிறது. ராகு அசுரர்களின் தலைவராக இந்த ராகு இருக்கிறார். அதே போன்று கலிபுருஷனும் இருக்கிறார். அசுரர்கள், ராட்சசர்கள், யக்ஷ ராட்சசர்கள், பூத பிரேத பிசாசுகள் எல்லாத்துக்கும் தலைவராக இந்த ராகு கலிபுருஷன் இருக்கிறார். அதர்மவாதிகள் ராட்சசர்களும் இந்த திசையில் தான் இருக்கிறார்கள். தென்மேற்கு திசையில் ராட்சசர்கள் இருப்பார்கள், தென்மேற்கு திசையில் அசுரர்கள் இருப்பார்கள், தென்மேற்கு திசையில் பூதங்கள், பிரேதங்கள், பிசாசுகள் இருக்கும். தென்மேற்கு திசையில் அனைத்து அதர்ம செயல்களும் இங்குதான் நடைபெறும். அனைத்து துராத்மாக்களும் இங்குதான் இருப்பாங்க. அதனால் மக்கள் அகால மரணம் அடைகிறார்கள். அசுரர்களிடம் நாம் இந்த அரசாங்கத்தை அளித்தால் இதுதான் நடைபெறும். அசுரர்களிடம் அரசாங்கத்தை அளித்தால் இதுதான் நிகழும். அரசாங்கத்தை ஆட்சி செய்பவர்கள் ராஜ ரிஷிகள் தான் அரசாங்கத்தை ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும். பரீட்சித் மகாராஜா, யுதிஷ்டிர மகாராஜா போன்றவர்கள் இந்த உலகத்தை ஆள தகுதி பெற்றவர். உலகத்தை ஆண்டவர்கள், பாண்டவர்களான இவர்கள் உலகத்தை ஆண்டவர்கள். யுதிஷ்டிர மகாராஜா பாண்டவர் வம்சாவளியில் சேர்ந்தவர். பரீட்சித் மகாராஜா இவர்களெல்லாம் உலகத்தை ஆண்டவர்கள். ராஜ ரிஷிகள் தான் உலகை ஆள வேண்டும். இவ்விதமாக அனைத்தும் சிறப்பாக இருக்கும்.